ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்காட்டு 1.18 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா சார்பு எஃப் ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கு போகுது. ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2s + 7 எஸ் லெஸ் தென் -2 எக்ஸ் ஸ்கொயர் -2 -2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 3 3s -2 எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 என வரையறுக்கப்பட்டால் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஆகியவற்றின் மதிப்புகளை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எஃப்ங்கிற சார்பு R to Rன்னு சொல்லியிருக்கு. இங்கே இந்த ரெண்டு இடத்துல இருக்குதுல்ல, இந்த R என்னன்னா மெய்யெண்கள்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு கோடு வரைஞ்சிக்கிடுவோம், மெய்யெண் கோடு. இது -∞ வரைக்கும் போகும், இங்கிட்டு +∞ வரைக்கும் போகும். நடுவில் 0 1 2 3 4 5 இப்படி போகும். இங்கே -1 -2 -3 -4 -5 இப்படியே போய்கிட்டே இருக்கும் -∞ வரைக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சார்பில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் -2 விட கம்மியாக இருக்கும், அதுக்கு இது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது -2க்கு முன்னாடி இந்த புள்ளி இல்லை, ஆனால் -2க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற குறைவான வேல்யூக்கு என்னென்னா என்ன சார்பு யூஸ் பண்ணணும்னா 2x + 7ங்கிற இதை யூஸ் பண்ணணும் எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -2 சேர்த்து 3க்கு கீழே இருந்துச்சுன்னா நம்பர் இருந்துச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் -2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இந்த -2 சேர்த்து ஆனால் 3க்கு கம்மியாக இருக்கணும், 3 விட கம்மியாக இருக்கணும், 3 இருக்கக்கூடாது. இதுக்கு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் -2 இந்த சார்பை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை எஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 3 3க்கு சமமாகவும் 3 விட அதிகமாகவும் இருக்கிற நம்பருக்கு எல்லாமே 3x -2 இது யூஸ் பண்ணணும் எஃப்எஃப்எஸ்க்கு. இப்போ முதல் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் 4 கொடுத்துருக்காங்க. 4 இந்த மெயின் கோட்டில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னா 3 விட அதிகமாக இருக்குதா, அப்போனா இந்த சார்பு யூஸ் பண்ணணும். அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x -2 இந்த சார்பை யூஸ் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் 4ன்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ் பதில் 4ன்னு சொல்லி போடணும். 3 × 4 -2 முன்னாங்க 12 -2 ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த சப்டிவிஷன் எஃப் ஆஃப் -2 கேட்டிருக்காங்க. இங்கே -2 சேர்த்து 3 விட கம்மியாக இருக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் -2 இதை யூஸ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்காங்களா, -2 சேர்த்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 விட கம்மியாக இருக்கிற நம்பருக்கு எல்லாமே எக்ஸ் ஸ்கொயர் -2. இங்கே எஃப் ஆஃப் -2 கேட்டிருக்காங்க, அதனால நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் -2 இந்த இதை யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸுன்ற இடத்துல -2 யூஸ் பண்ணணும். -2 ஹோல் ஸ்கொயர் -2 ஈக்குவல் டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ்ன்னு ஆகும், 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4ன்னு ஆகும். -2 ஈக்குவல் டு 4 - 2 2ன்னு கிடைக்கும். மூணாவது சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1 இது என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல் எஃப் ஆஃப் 4 + 2 எஃப் ஆஃப் 1ன்னு இருக்கு. இதில் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும், எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும், அதோட 2 பெருக்கணும், 2யும் கூட்டணும். முதல் எஃப் ஆஃப் 4 இங்கே எழுதிக்கிடுவோம். எஃப் ஆஃப் 4 இங்கே எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது 4. 3 சேர்த்தும் 3 விட அதிகமாக இருக்கிறதுக்கு சார்பு என்ன யூஸ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னா 3x -2 இங்கே இருக்குதா. முதலுக்கு எஃப் ஆஃப் 4க்கு என்ன யூஸ் பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x -2. இப்போ அடுத்து 1, இங்கே எஃப் ஆஃப் 1 இருக்குதுல்ல, அதனால 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும், இங்கே இருக்குது. இது
எதுக்கு இடையில இருக்குதுன்னா -2க்கு சமமாகவும் 3 விட கம்மியாக இருக்க நம்பருக்கு என்ன யூஸ் பண்ணணும்? x² - 2ங்கிற இதை யூஸ் பண்ணணும். f(1)க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி என்ன யூஸ் பண்ணணும்னா f(x) = x² - 2. இங்கே f(x)க்கு இது யூஸ் பண்ணணும், f(1)க்கு இந்த சார்பை யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம f(4) வந்து இங்கே கண்டுபிடிச்சு எழுதிடுவோம். f(4)க்கு f(x) = 3x - 2. இந்த இடத்துல x பதிலாக 4 போடணும். 3 × 4 - 2. இங்கே ப்ராக்கெட் இருக்குது. அடுத்து இங்கே ப்ளஸ் இருக்குது, அங்கே அப்படியே ப்ளஸ்ன்னு எழுதிடும். இங்கே 2 இருக்குது. இன்ட்டு f(1) இருக்குது. f(1)க்கு f(x) எப்படி கண்டுபிடிக்கணும்னா x² - 2 இது யூஸ் பண்ணணும். x பதிலாக 1 யூஸ் பண்ணணும். அப்படின்னா 1² - 2 இருக்கும். 1² - 2 இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கடுத்து 3 × 4 12 - 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1² பண்ணால் 1 இருக்கும் -2 ஈக்குவல் டு 12 - 2 10 ஆகும். ப்ளஸ் 2 இன்ட்டு 1 - 2 -1 ஆகும் ஈக்குவல் டு 10. இது வந்து 2 இன்ட்டு -1 இருக்குது, அப்படின்னா -2 ஆகும். 10 - 2 8 ஆகும். ஆன்சர் வந்து 8. f(4) + 2 f(1)க்கு ஆன்சர் என்னென்னா 8. அடுத்து 4வது சப்டிஷன். f(1) - 3 f(4) வகுத்தல் f(-3). இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல f(1) கண்டுபிடிக்கணும். அடுத்து f(4) f(-3) கண்டுபிடிச்சிருவோம் தனித்தனியாக. இதில் f(1) ஈக்குவல் டு இதில் 1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே இருந்துச்சுன்னா x² - 2 இந்த இதை யூஸ் பண்ணணும். f(x) = x² - 2. இங்கே எக்ஸுங்கிற இடத்துல 1ங்கிறத பிரியணும். 1² - 2 ஈக்குவல் டு 1² பண்ணோம்னா 1 - 2 ஈக்குவல் டு -1 இருக்கும். அடுத்து f(4) கண்டுபிடிப்போம். இதுக்கு f(x) என்னன்னு சொல்லி பார்க்கணும். f(4) எங்கே இருக்குது? 4 எங்கே இருக்குது? இங்கே பார்ப்போம். இந்த இருக்குது. இதுக்கு f(x) என்னன்னா 3x - 2. 3x - 2 எக்ஸுங்கிற இடத்துல 4ங்கிறத போடணும். 3 × 4 - 2 ஈக்குவல் டு 1 12 - 2 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். அடுத்து f(-3) என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இதுக்கு f(x) என்னன்னு சொல்லி இங்கே பார்த்துருவோம். -3 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இருக்குது. இதுக்கு f(x) என்னன்னா 2x + 7 எழுதிடுவோம். 2x + 7 எக்ஸுங்கிற இடத்துல -3ன்னு சொல்லி போட்டாலே போதும். 2 × -3 + 7 ஈக்குவல் டு இது ரெண்டையும் பெருக்கணும்னா -6ன்னு கிடைக்கும். +7 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. எழுதிக்கிடுவோம். f(1) - 3 f(4) வகுத்தல் f(-3). இது என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அது எல்லாமே இங்கே போடணும். f(1) என்னது? -1 இங்கே போட்டுக்கிடுவோம். -3 இன்ட்டு f(4) என்னது? 10 இருக்கு. 10 எழுதிக்கிறோம். வகுத்தல் f(-3) 1 இருக்கு. 1 வந்து இங்கே எழுதிக்கிறணும். ஈக்குவல் டு -1 மைனஸ் இது வந்து பெருக்கணும்னா 30 வகுத்தல் 1 ஈக்குவல் டு -31. இதுதான் ஆன்சர். 4வது சப்டிவிஷனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. -31 தான் ஆன்சர்.